மாமா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இது ரெண்டுமே தெய்வானையோட ருது ஜாதகம் தான். இதுல ஒண்ணு ஒரிஜினல், இன்னொன்னு டூப்ளிகேட். இந்த ஒரிஜினல் ஜாதகம் எங்க இருந்துச்சு தெரியுமா? நம்ம வீட்ல, அதுவும் உங்க ரூம்ல இருந்துச்சு. இது எப்படி மாமா வந்துச்சு உங்க ரூமுக்கு? அது அது எனக்கு எப்படிமா தெரியும்? சரி, ஓகே. தெய்வானியோட ஒரிஜினல் ஜாதகம் உங்களுக்கு எப்படியோ கிடைச்சிருக்கு. அத ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து தோஷம் உள்ள ஜாதகமா மாத்திருக்கீங்க. கரெக்டா? ஐயோ புனிதா, என் வீட்டுக்காருக்கு அதெல்லாம் தெரியாதுமா. அப்படியா அத்தை? இருங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? தெய்வான ஜாதகத்துல தோஷம் இருக்கிற மாதிரி மாத்தி எழுதி வச்சதே எங்க அப்பா தான். எங்க அப்பா மாத்தி எழுதி வச்ச பொய் ஜாதகத்தை பார்த்துதான் ஜோசியர் உனக்கு பரிகாரமே சொன்னாரு. என் பையன் ஏதோ விவரம் இல்லாம வளர போவ. மொத்த பழிபாவமும் இப்ப என் தலைமையில விழுந்துருச்சு. நான் செஞ்சது சரியோ தப்போ? ஆனா எப்போ விஷயம் வெளியே வந்துருச்சோ, இதுக்கப்புறம் நான் எதுவும் மறுத்து சொல்ல விரும்பல. நான் என்ன செய்யணும்? என்ன எதுக்குன்னு இப்படி பண்ண? சரி, என்ன விட்டுருன. என் வீட்டுக்காரருக்கு எவ்வளவு பெரிய மனசு இருந்தா இந்த வீட்ல நாம எல்லாரும் குடும்பத்தோட ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு இந்த வீட்டோட தங்க வச்சுக்கிட்டாரு. எதுக்காக நான் இப்படி பண்ண? என் பொண்ணுக்காகமா? என் பொண்ணுக்காக? எப்ப சரவண மாப்பிள்ளை இவளுக்கு இல்ல நான் இருச்சோ அப்பல இருந்து தினமும் கதறி கதறிய முன்னால உட்காந்து வளருத என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியலமா. அப்ப மனசு கேட்கல. எதையாவது செஞ்சு எப்படியாவது தப்பு பண்ணிட்டோமா. பெத்த பாசத்துலனா என்ன பண்றதுன்னு தெரியாம, அதனாலதான் பதட்டத்துல ஒரு கோவத்துல ஏதாவது நடந்துடாதுன்னு ஒரு ஏக்கத்துல. மாமா, ஒரு மன அழுத்தத்துல நீங்க அப்படி பண்ணீங்கன்னே வச்சுக்குவோம். அவங்க பொண்ணோட ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னா அவங்க என்ன பாடுபட்டிருப்பாங்க? என்ன இந்த ஜாதகத்தால தானே புனிதா அவ்வளோ கஷ்டப்பட்டு காலெல்லாம் புண்ணாகிற அளவுக்கு அவ பரிகாரம் பண்ணிருக்கா. இத பண்றதுக்கு உங்களுக்கு மனசு எப்படி? என்ன அந்த பரிகாரத்தை இவ செஞ்சிடாம இருக்கணும் தான் அவசர அவசரமா ஓடி வந்து உன்னையும் கூட்டிட்டு அந்த கோயிலுக்கு போனேன். ஆனா என் தலையெழுத்து நாம போகிறதுக்குள்ள இவ அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுட்டா. ஆனா சத்தியமா சொல்றமா, சத்தியமா சொல்றேன், இவ அன்னைக்கு வேதனைப்பட்டதை பார்த்து நான் எவ்வளவு வேதனைப்பட்டேங்கிறது எனக்கும் என்ன படிச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும். தாச்சிமுத்து, ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நாம எப்பவுமே விளையாடக்கூடாது. இப்ப பாரு, அது எங்க வந்து நிக்குதுன்னு பாத்தியா? வாஸ்தவம் தான் மாப்பிள்ள. செஞ்ச தப்பு நான் என்ன பிராயச்சித்தம் செய்யணும்னு சொல்லுங்க மாப்பிள்ள. அது எதுவா இருந்தாலும் என் உசிரியா கொடுக்கணும்னாலும் நான் இப்பவே கொடுத்துடுறேன் மாப்பிள்ள. அப்பா, நீங்க எதுவும் செய்யாதீங்கப்பா. என்னால தானே இத்தனையும். நான் செய்யறேன்ப்பா. நீ என்னம்மா செஞ்ச? இதுல உன்னோட தப்பு என்ன இருக்கு? நான் இந்த மாதிரி செஞ்சேன்னு உனக்கோ இல்ல அம்மாவுக்கோ ஏதாவது தெரியுமா? தெரியாதுல. தப்பு செஞ்சவன் நான். எல்லாமே நான் பண்ண தப்பு. இதுக்கான தண்டனையும் நான் தானே அனுபவிக்கிறேன். நீங்க சொல்லுங்க மாப்பிள்ள. மாமா, நீங்க உண்மையாவே இது தப்புன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்படின்னா எனக்காக ஒண்ணு செய்யுங்க மாமா. நீங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தர். உங்களையும் எங்களால விட்டு கொடுக்க முடியாது. ஆனா அதே நேரம் தேன்மொழியத்தையும் அழகர் மாமாவும் ரொம்ப நொந்து போயிட்டாங்க. அதனால இது சாதாரணமா எடுத்துக்கவும் முடியாது.
நீங்க தேன்மொழி அத்தைக்கிட்டயும் அழகர் மாமா கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். கேக்குறம்மா. நீ ஊரையே கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொன்னாலும் நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கிறேன். இது போதுனாச்சு. தப்பு செய்யறது சகஜம்தான். ஆனா அதை சரி பண்ண நினைக்கிற பாத்தியா, அதுதான் நியாயம். நீங்க சொல்லிட்டீங்க மாப்ள. ஆனா என் தங்க நீங்க பண்ண எதையுமே என்னால சாதாரணமா எடுத்துக்க முடியலன்னு. மா விடுங்கம்மா, நம்ம மாமா தானம்மா. பொண்ணு மேல இருக்கிற பாசத்தினால இப்படி நடந்துக்கிட்டாரு. உங்க அண்ணனை நீங்க விட்டு கொடுத்துறாதீங்கம்மா, ப்ளீஸ்மா. கோவத்தை விட்டுட்டு மாமா கிட்ட பேசுங்க. சரி புனிதா, உனக்காக மட்டும் இந்த தப்ப நான் மறக்கணும் மன்னிக்கணும்னு நினைக்கிறேன்.